அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்போது வரும் செப்டம்பர் மாதம் வார ராசி பலன்கள், அதாவது 1/9/2024 முதல் 7/9/2024 வரை உள்ள செப்டம்பர் மாதத்துடைய வார ராசி பலன்கள் 12 ராசிக்கும் என்ன பலன்கள், பரிகாரங்கள் என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நட்பொருள் குவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூட்டு என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவே நீர்மெளி வேணியன், அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான், மணல் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பானே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே. ஆயக்கடையில் 64 ஏய உணர்க்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கும் போல்வாள், என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள், இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடியும் கமலம்பு தாமரை பொற்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. திக்பால்களையும் பஞ்சபூதங்களையும் எல்லா வல்ல இறைவனை வேண்டி இந்த வாரப்பலனை தூங்குவோம். மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு முக்கிய கிரகங்கள் யாவும் பலமே. இதனால் இந்த வாரம் அதிர்ஷ்டமுடைய வாரமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. அது மட்டுமல்ல, உங்களது ஆரோக்கியம், வாய்ப்பு, ஆள்பலம் இதெல்லாம் எந்த வகையிலும் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திடக்கூடும். உங்களுடைய முயற்சி எதுவானாலும் அது எந்த வகையிலும் வீண் போகாது. குறுக்கீடாக இருந்தவர்கள் எல்லாம் விலகி, குற்றம் கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் உங்களை நல்லவர்கள் என்று போற்றப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்துள்ளன. அது மட்டுமல்ல, மனைவி, மக்கள், சந்தோஷம், உங்களுடைய திறமைகள் எந்த வகையில் வெளிப்பட்டு பரிசு பாராட்டுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட தெய்வம் சிவசக்தி ஆகும். நிறங்கள் மெரூன், சில்வர், கிரே. வாஸ்து திசைகள் கிழக்கு வடமேற்கு திசை முயற்சிகள் பயனுடையதாக இருக்கும். உங்களுடைய பணம், முயற்சி, முதலீடு, எதிர்பார்ப்பு இவையெல்லாம் இந்த வாரத்தில் 4, 5, 6 தேதிகளில் பயனுடையதாக இருந்திடக்கூடும். உங்களுடைய வழிபாடு சிவபுராணம் படிப்பது நன்மையே. ரிஷபராசி அன்பர்களே, விஷ்ணு லட்சுமி ஸ்தானங்களில் முக்கிய கிரகங்கள் உலவுவதால் எந்த வகையிலும் உங்களுக்கு நல்லதொரு முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், தன்னுடைய ஸ்திர சொத்துக்கள், முதலீடுகள் மூலமாக எந்த வகையிலும் தன்னுடைய விருப்பமான பொருட்கள், ஆடை அணிகலன்கள், தன்னுடைய ஆசைகளை எந்த வகையிலும் பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, தொழிலில் சில விரிவாக்கம், தொட்ட சில காரியங்கள் துவங்குவது, படிப்பு, பணம், உங்களுடைய முயற்சிகள், பங்குதாரர்கள், பவர், பணியாட்கள் இந்த வகையிலெல்லாம் நீங்கள் பயனுடையதாக அதை செய்துக்க முடியும். அது மட்டுமல்ல, நல்லதொரு லாபங்களையும் நீங்கள் பெற்றிட முடியும். எந்த வகையில் பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பல வகையிலும் சாதகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன. இந்த வாரம் அதிர்ஷ்ட தெய்வம் கால பைரவர். நிறங்கள் தேன்கள, கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட வாஸ்து திசைகள் வடக்கு, தென்மேற்கு. மற்றும் பண முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 6, 7. வழிபாடு பைரவர் துதி. மிதுனராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் அஸ்தங்கம், நீச்சம். இதனால் இந்த வாரத்தில் எந்த ஒரு நிலையிலும் எதவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகதொரு கவனமும் செலுத்திக் கொள்ள வேண்டும். எந்த வகையில் உங்களுடைய ஜீவனத்தில் தனக்கு மேல் உள்ள அதிகாரிகளையோ தனக்கு கீழுள்ள பணியாட்களையோ கவனமுடன் டீல் பண்ணுவது நல்லதே. மற்றும் கடந்த பயணங்கள், தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர்களான தொடர்புகள், பொருட்கள் அனுப்புவது, பரிவர்த்தனைகள் பெறுவது இதிலெல்லாம் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். ஜீவனம், குடும்பம் இவற்றில் எந்த வகையிலும் கோபம் கொள்ளாமல் எல்லோரையும் அனுசரித்து சமயோஜிதமாக நடப்பது நல்லதே. மற்றும் வாகனம், மக்களோடு தொடர்புடைய தொழில், பூமி, எந்திரம்
இந்த வகை ஜீவனங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாகவும் இருப்பது நன்மையே. இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். நிறங்கள் கிரே கலர், ராமர் பச்சை. வாஸ்து திசைகள் வடமேற்கு தென்மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 2, 3, 4. வழிபாடு பார்க்குறது முருகனுடைய ஷட்கம் என்ற ஒரு கந்த சஷ்டி கவசங்களோ அல்லது ஷட்கம் என்ற கவசம் படிப்பதோ முருகன் மண்ட ஸ்லோகங்கள் படிப்பதோ நல்லது. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆட்சி, பாக்கியாதிபதி லாபத்தில், உபஜயத்தில் பாவர்கள். உங்கள் காட்டில் மலைதான். தனது விருப்பம் எதுவும் கூடிய மட்டும் கைகூடும். நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரக்கூடிய வாரமாக இருக்கின்றன. சந்தோஷ பயணங்கள், சத்புத்திரர்களால் நல்ல மகிழ்ச்சி, விழா, வேடிக்கை, விளையாட்டு, முக்கிய விஐபிகளுடைய தொடர்பு இவையெல்லாம் நன்கு பரிணமிக்கக்கூடும். அது மட்டுமல்ல, உங்கள் ஜீவனத்தில் ஓட்டல், எக்ஸ்போர்ட், இன்போர்ட், கடல் கடந்து வரக்கூடிய பொருட்கள், கடல் வெளிகள், பூமி சம்பந்தப்பட்டவைகள் மற்றும் பட்டை தீட்டும் தொழில், மொபைல், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் லாபம் பெறக்கூடும். அதிர்ஷ்ட தெய்வம் பஞ்சமுக கணபதி. அதிர்ஷ்ட நிறங்கள் பலவர்ணம், வெண்மை. வலம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு வடகிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 4, 5, 6. வழிபாடு கணபதி அம்மன் போற்றி. சிம்மராசி அன்பர்களே, புதாத்திய யோகத்தில் யோக கிரகங்கள் வலுவுடன் இந்த வாரம் உலவுவதால் உங்களுக்கு எந்த வகையிலும் துணிவு, புதிய முயற்சிகள், முதலீடுகள், பிறருடைய கூட்டு முயற்சியால் நன்மைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். எதிர்பார்ப்புகளோ எதிரிகளுடைய சூழ்நிலைகளோ ஏமாற்றங்களோ இவையெல்லாம் தவிர்க்கப்பட்டு உங்கள் விருப்பமான சில விஷயங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கக்கூடும். எந்த வகையிலும் சில நிலுவைகள் மற்றும் தனக்கு வரவேண்டியவைகள், தனக்கு கிடைக்க வேண்டிய சில பொறுப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கைகூட அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. குடும்பம் பணிகளில் நல்லதொரு ஒத்துழைப்பும் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உடன்பாடாகவும் இருக்கும். கடன் கட்டுதல், கால்நடைகள், வாகன யோகம், சந்தோஷ பயணம், குலதெய்வ பூஜைகள் யாவும் உங்களுக்கு மன நிறைவே. அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி. நிறங்கள் சிகப்பு, பழுப்பு நிறம். வலம் தரு வாஸ்து திசைகள் கிழக்கு தெற்கு. பணம் முயற்சிகள் கைகூடும் தேதிகள் 2, 3, 7. வழிபாடு சகலகலா வள்ளியும் காயத்ரி தேவியினுடைய சோகங்களும் படிப்பதே. கன்னிராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள் நீச்சம், மறைவு, பாவர்கள் பலம். இதனால் இந்த வாரம் கவனத்துடன் எதிரும் நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு கட்டுக்கோப்பும் மற்றும் யாரையும் எதிர்ப்பதோ இதெல்லாம் கூடாது. கோபம் கொள்ளாமல் எதையும் ஒரு சமயோஜிதமாக நடப்பது நல்லதே. சதிபதிகளுடைய நிலையும் பிள்ளைகளுடைய கவனிப்பும் எந்த வகையிலும் பெற்றோருடைய அனுசரணையும் சரியாக பார்த்து நீங்கள் எதையும் செய்து வேண்டும். உங்கள் பக்கம் குறைகளோ வரலாம். கோபங்கள் கொள்ளாமல் எந்த ஒரு ஜீவனத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, வெளியிடத்திலும் சரி மிக கவனமோடு எதையும் செயல்படுத்துவது நன்மையே. பக்தி, பாராயணம், சுமூகமான அணுகுமுறைகள் இவைகளெல்லாம் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லதொரு வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை சரியாக பயன்படுத்தி சமயோஜிதமாக நடந்து கொண்டால் இந்த வாரத்தில் ஏற்படும் பெரிய பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம். அத்துடன் மொபைல், உணவு, பட்டை தீட்டும் தொழில், மறைமுக தொழில்கள், நீச்சல் தொழில்களில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், ஊதா. வலம் தரு வாஸ்து திசைகள் வடகிழக்கு தென்கிழக்கு. பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 5, 6. வழிபாடு ஐயப்பன் கவசம் படிப்பது. துளாராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்கியாதிபதி இவர்கள் நீச்சம், பாதகஸ்தானம் இதில் சஞ்சரிப்பதால் சற்று உஷாராக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, உத்தியோகம், உறவினர், அக்கம் பக்கம் இதிலெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமுடன் இருந்தால் நல்லதே. மற்றும் வேலைப்பளு அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு நிகழ்வுகளிலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அவசரப்படாமல் அங்கு என்ன நடக்கிறது என்பதை யோசித்து ஒரு முடிவுகளை மேற்கொள்வதும் இருப்பவர்களை அனுசரித்து கொள்வதும் நல்லதே. மற்றும்
ஆரோக்கியத்தில் அதிகதொரு கவனம் செலுத்த வேண்டும். பக்தி, ஜெபம், தொழுகை, ஆலய தரிசனம், பல தெய்வீக நேர்த்திக்கடன்களை இந்த வாரம் செய்து கொண்டால் நல்லதே. அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்பட்டு பர்பிள் வர்ணங்களாகும். வளம் தரும் வாஸ்து திசைகள் வடமேற்கு, தென்கிழக்கு. பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2, 3. வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் எல்லாம் ஆட்சி கேந்திரங்களில் இருப்பது ஒரு அற்புதமான வாரமாகும் இது. அது மட்டுமல்ல, சாப்பாடு, தன் விருப்பம், சுகம், பயணம், பலருடைய நட்பு, பேட்டிகள், பரிசுகள், விமர்சனங்கள் இதெல்லாம் மிகவும் சந்தோஷகரமாக இருக்கக்கூடும். மற்றும் பெண்களை இணைத்து ஆண்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சிகளும் லாபமே. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் வீண் போகாது. மருத்துவம், போன், காவல், பூமி, ஆயில், ஜுவல்லரி, மெட்டல், ரப்பர், சாக்கு இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் அதிகதொரு ஆதாயங்களை அடைந்திட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறங்கள் ஐவரி, சாக்லேட் நிறம். வலம் தரு வாஸ்து திசைகள் வடமேற்கு, வடகிழக்கு. பயண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் 2, 3, 4, 5, 6. வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, கேந்திர திரிகோண உபஜயத்தில் யோகர்கள், பாவர்கள், நல்லவர் கெட்டவர்கள் இருபேர்களும் இருப்பது நன்மையே. பல சந்தர்ப்பங்கள் உங்களை உயர்த்தப் போகிறது. எழுத்து, பேச்சு, செயல் இதெல்லாம் பிறரை அசர வைத்துவிடும். அது மட்டுமல்ல, எதிர்பார்க்கும் பணியோ, கூட்டு வியாபாரமோ, கொடுக்கல் வாங்கலோ ஆதாயங்களே. மற்றும் கன்சல்டிங், மருத்துவம், ஜுவல்லரி, துணி, உணவு, பிரசுரம் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் லாபம் பெறக்கூடும். அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, மெஜெண்டா. வலம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு, தெற்கு. பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் 4, 5, 6, 7, 8. வழிபாடுகள் மகாலட்சுமி போற்றி படிப்பது. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு முக்கிய கிரகங்கள் நீச்சம், மறைவு. இவ்வாரம் தனது சரீரம், வெளியிடம், வேலையில் உள்ள அதிகாரி முதலாளியிடம் சமயோஜிதமாக சற்று நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலும் கூட முக்கிய பொறுப்புகளை விருப்பமானவர்களை விட்டு விடுவதும் நல்லதே. புதிய முயற்சிகளையோ முதலீடையோ இப்போதைக்கு வேண்டாம், தள்ளி போடுங்கள். யாருடன் நீங்கள் பொறுப்புகளுக்கு ஏற்கலாகாது. எந்த ஒரு முக்கிய ரகசியங்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்கள் உடைமைகளையும் கூட பாதுகாத்து கொள்ள வேண்டும். தெய்வீக நிலைகளை கையாள்வது இந்த வாரம் நல்லதே. விட்டு கொடுத்து போவதும் சற்று சாதகமே. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் துர்கா தேவி. நிறங்கள் ரோஸ், கோல்டன். வலம் தரும் வாஸ்து திசைகள் தென்மேற்கு, தெற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 6, 7. வழிபாடு துர்க்கை சோகம் படிப்பது. சந்திராஷ்டமம் 1, 2, 3 தேதிகள் இருப்பதால் இதில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள் எல்லாம் கேந்திர திரிகோணங்களில் இருப்பது இந்த வாரம் எந்த வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமுடைய வாரமாக இருக்கும். பிரிந்தவர்கள் இணைவார்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு எந்த வகையிலும் பல நல்ல முயற்சிகளும் அஸ்திவாரங்களும் ஆள்பலமும் சரியாக உங்களுக்கு அமைந்திடக்கூடும். ஆண் வாரிசுகள் கிடைக்கலாம். தன் பிள்ளைகளை இணைத்து செய்யும் எந்த காரிய முயற்சிகளும் வீண் போகாது. எதிர்கால முயற்சிகள் எதுவுமே சற்று நல்ல விதமாக அமையும். உங்களுடைய திறமைக்கும் வித்தைக்கும் பரிசு பாராட்டுகளும் அதிர்ஷ்டமான பல நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சரபேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, கருப்பு. வலம் தரு வாஸ்து திசைகள் வடக்கு, தெற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 1, 2, 3. வழிபாடு சரபேஸ்வர ஸ்லோகம் படிப்பது. சந்திராஷ்டமம் 4, 5 தேதிகள் இருப்பதால் இந்த தேதிகளில் மட்டும் சற்று நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் மறைவு, பகை வீடு இதில் இருப்பது சற்று பாதிப்பான வாரம்தான். எதிலும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பாதகங்கள் ஏற்படலாம். பரிவர்த்தனையினாலோ, பயணத்தாலோ, பணியாட்களாலோ, சில அணுகுமுறைகளாலோ இதிலெல்லாம் நீங்கள் சரியாக எதையும் கவனம் செலுத்த வேண்டும்.
அபராதமோ பணவிரயமோ இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. முக்கிய ஆவணங்களை இன்சூர் பாதுகாப்பாக செய்துக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செக்கப்புகளும் தேவை. பக்தி, பூஜை, வழிபாடுகள், மனம் சந்தோஷமுடைய பயணங்கள், இவை அனைத்துமே உங்களுக்கு நல்லதே. அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். பலந்தரு வாஸ்து திசைகள் வடக்கு மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 2, 3, 4, 5. வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு. சந்திராஷ்டமம் 6, 7, 8 இந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் சற்று கவனம் நடந்து கொள்வது நல்லதே.